வருஷம் வருஷம் வராங்க. ஏன்னா நான் கண்ணார பார்த்துருக்குறேன். வருஷம் வருஷம் வருவாங்க. அந்த கம்பி வருஷம் வருஷம் வந்து அந்த இடத்த பூரா சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு கம்பி வேலி சரியில்லைன்னா கம்பி வேலி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இடம் வந்து மாறிடும், இடம் முள் புதாராக இருக்குது, இருந்தால் இருந்துட்டு போகுது. வணக்கங்க. ஒரு சின்ன பதிவுனா, நம்ம நாட்டு ஈச்சம்பழம் பங்குனி மாதனாலே பழுக்க ஆரம்பிச்சது, சீசன் டைம். அது ஒரு பதிவாக போட்டுடலாம். ஏன்னா இது உயிர்வேலியில் ஒரு முக்கியமான தாவரம்னா முக்கியமான ஒரு பழமரம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா மண்ணுக்குமே வரும். ஆனால் ஈச்சம்பழம் நம்ம பெரிய ஈச்சம்பழத்தோட இதில் அதிக நல்லா சத்து இருக்குது. இதை நம்ம முறைப்படி கவாத்துனா சைடு கழித்து விட்டோம்னா, ஃபஸ்ட்லேருந்து நம்ம கழித்து கொண்டுட்டு வந்துட்டோம்னா கிட்ட நம்ம நல்லா நெருங்கி போகலாம். இப்போ சீசன் டைமில் நம்ம பறிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதை வந்து பிஞ்சாக இருக்கும் போது இடித்து ஊறுகாய் போடுவாங்க. அதெல்லாமல் நான் சின்ன பிள்ளையில ஓடி ஓடி மெனக்கட்டு இந்த டைம் முடியாதுன்னா காலை டைமில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு கிளம்பி ஓடியாந்துருவேன். கிளம்பி ஓடியாந்து என்ன பண்ணுவேன், பறித்து பாக்கெட்டில் போடுறேன்னா இல்லையோ வாயில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஃபுல்லாக இந்த பழத்தில் வந்து எல்லாமே இருக்கும். இனிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும். புளிப்பு கம்மியாக இருக்கும், கார்ப்பு அதிகமாக இருக்கும், துவர்ப்பும் அதிகமாக இருக்கும். இது ரெண்டும் இது 4 சுவையும் கலந்துருக்கும். நாட்டுகள் போடுறதுக்காகவும் விதைகள் சேகரிக்கிறோம். விதைகள் வந்து உயிர்வெளியில் ஒரு முக்கியமான ஒரு தாவரம்னு வச்சுக்கோங்க. நம்ம அழகாக இதை வந்து கீழேருந்து நம்ம வரும்போதே அழகாக நம்ம கழிச்சு விட்டுக்கிட்டே வந்தோம்னு வச்சுங்க, பறிக்க அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா உணவு பஞ்சம் ஏற்பட்டப்ப இதெல்லாம் மக்கள் வெட்டி சாப்பிட்ருக்குறாங்க. இதில் ஒரு அடியில் கிழங்கு இருக்கும், மக்கள் வெட்டி நிறையா சாப்பிட்ருக்காங்கன்னா நிறையா அந்த பஞ்ச டைமில் நிறையா சாப்பிட்ருக்குறாங்க. நல்லா பெரிய கட்டராக இருந்ததுன்னு வச்சுங்க, இப்படி எடுத்து தூக்கி போட்டிங்கன்னா அதில் அழகு இருந்ததுன்னு வச்சுங்க, காட்டுவல போட்டா இப்படி எல்லா நாள்லையுமே கிடைக்காது. இந்த சீசன் டைமில் மட்டும் இந்த பங்குனி மாதத்தில் இந்த நாட்டு ஈச்சம்பழம் மரத்தை வந்து உயிர்வெளியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நட்டு விடுங்க. 5 ஒரு 10 நடலனாலும் ஒரு 5 நட்டு விடுங்க. பாருங்க, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். இதில் வந்து துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு இது எல்லாமே கலந்துருக்கும். விதை கீழே போடாத வேலை அதிலே போடும். நீன்னு வச்சுங்க, வரும்போதே சின்னதுலேருந்தே நல்லா கவாத்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கிட்ட போய் அழகாக பறித்து சாப்பிட்லாம். இப்போ வந்து இது எல்லா மண்ணுக்குமே வரும். இதில் வந்து எப்படின்னா, இதுக்கு தண்ணி விடணும்னு நீங்கள் அவசியமே கிடையாது. இதுக்குன்னு பராமரிப்புங்கிறதே தேவையே கிடையாது. பராமரிப்புனா என்னென்னா, இதை கவாத்துனா இந்த சைடை பூரா கழிச்சு மட்டும் விடணும். கழிச்சு நீங்கள் கிட்ட போகிற அளவுக்கு இடத்த ரெடி பண்ணிக்கணும். மற்றபடி இதுக்கு வந்து தண்ணிங்கிறது அவசியமே கிடையாது. தாவரமாக உயிர்வேலி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உயிர்வேலியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வச்சு விடுங்க. வச்சு விட்டு நல்லா சைடை கழிச்சு விட்ருங்க. கழிச்சு விட்டிங்கன்னா சீசன் டைமில் இந்த மாதிரி டைமில் நீங்கள் பறித்து சாப்பிட்லாம். இதை ஊறுகாவும் போடலாம். எப்படின்னா பிஞ்சாக இருக்கும் போது ஊறுகாய் போடுவாங்க. இதையா உங்களுக்கு ஒரு பதிவாக போடுறேன்னா, எங்கள் பக்கத்தே இது நிறைய இல்லை. இப்போ அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் நிறையா பார்க்க முடியுது. ஆனால் இதுவே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி முள்ளா இருக்குங்க. காரணம் என்ன, இது ஃபுல்லாக முள்ளா இருக்குங்கிற ஒரே பட்சத்தில் என்ன பண்ணிடுறாங்க, வெட்டி அகற்றிடுறாங்க. இது பெரிய மரமாக இருந்தால் கூட அவங்களால அகற்ற முடியாது, எங்கேயோ ஒன்று தப்பிச்சிக்கும். ஆனால் வந்து இது என்னன்னா, சின்னதாக இருக்கா, ஜேசிபியில் விட்டு ஒரே கழுத்து அப்படி தூக்கி அந்தாண்ட போட்டுடுறாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உயிர்வெளியில் வந்து இந்த நாட்டு ஈச்சம்பழத்தை வந்து வைக்க பாருங்க. வச்சிங்கன்னா நமக்கும் நல்லது, பறவைகளும் உண்ணும், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையில பார்த்தது, இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது வீட்டுக்கு ஒன்று, நம்ம நிலத்தில் ஒன்று வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு வீட்டுக்கு ஒன்று இருந்தால் கூட இதை பாதுகாத்துக்கலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒன்று வச்சுங்க, ஓரத்தில் ஒன்று வச்சுங்க. பெரிய பெரிய ஹோட்டல் முன்னாடிலாம் பார்க்குறேன் பராமரித்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இதையும் பராமரிச்சிங்கன்னா அது பராமரிக்கிறதுக்கான கூலியை நமக்கு பழமாக கொடுத்துரும்.
இடம் வாங்குறாங்க. இடத்த வாங்கி என்ன பண்ணுறாங்க, வருஷா வருஷம் அதை க்ளீன் பண்ணி எம்டியாக விட்டுட்டு கம்பெனி விட்டுட்டு போயிடுறாங்க. அதை அப்படியே விட்டுட்டோம்னா கூட இது மாதிரி நீங்கள் வீடு கட்டுறப்ப நீங்கள் சுத்தம் பண்ணி அகற்றிக்கிட்டு எடுத்துக்கிட்டு பயன்படுத்திட்டா கூட பரவாயில்ல. வருஷா வருஷம் வராங்க. ஏன்னா நான் கண்ணார பார்த்துருக்குறேன். வருஷம் வருஷம் வருவாங்க. அந்த வருஷம் வருஷம் வந்து அந்த இடத்த பூரா சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு கம்பி வேலி சரியில்லைன்னா கம்பி வேலி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இடம் வந்து மாறிடும், இடம் முள் புதாராக இருக்குது, இருந்தால் இருந்துட்டு போகுது, கல் இருக்குது, அத்து இருக்குது, எப்படி தெரியாமல் போயிடும், சர்வே நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது, எப்படி தெரியாமல் போயிடும், பட்டா என்ன இருக்குது, தெரியாமல் எப்படி போகும், நான் நினச்சிப்பேன் மனசில். இப்போ இது வந்து ஒரு 3 வரை ஒரு 4 வருஷம் அந்த இடத்த சும்மாவே போடுறாங்கன்னு வச்சுங்க. அந்த இடத்துல இருந்துன்னு வச்சுங்க, இந்த மாதிரி சீசனில் என்ன பண்ணும், பழம் வைக்கும். அந்த மாதிரி சீசனில் பழம் வைக்க ஆரம்பிக்கும். இது பறவைகள் தின்னு கொண்டு போய் வேறு இடத்துல போகும், வேறு இடத்துல கொண்டு போய் போடும். அப்போ என்ன ஆகும், பரவலாக்கம் ஆகும். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது போய் அதை சுத்தம் பண்ணிங்க. அந்த இடத்துல போய் உட்காடுறோம், ஒரு வீடு கட்டுறோங்கும் போது அந்த இடத்த சுத்தம் பண்ணிங்க. இல்லைன்னா விட்டுருங்க, அது பாட்டுன்னு இருக்கட்டும். உங்கள் அத்து தெரியறதை மட்டும் கழிச்சு விட்டுங்க, மற்றபடி அது பாட்டுன்னு இருக்கட்டும். இடம் வாங்கி நம்ம அதையாச்சும் பண்ணுவோமே. ஏன்னா உயிர் வெளியில் வந்து இதை அழகாக பயன்படுத்தலாம். அழகாக கவாத்து பண்ணி சைடெல்லாம் கழிச்சிட்டோம்னு வச்சுங்க, வருஷா வருஷம் நமக்கு தேவையான, நமக்கு உடம்புல என்ன சத்து குறைபாடு இருக்கோ அதை இதை தீர்த்து வைக்கும். மக்கள் வந்து இனிப்பை மட்டும்தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களே தவிர துவர்ப்பு கார்ப்பை சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது, அதை எனக்கும் புரிய மாட்டேங்குது. அதனால வந்து இந்த மாதிரி மரங்களை வந்து வீட்டுக்கு ஒன்று வைங்க. வீட்டெல்லாம் இருக்குல்ல, நல்லா இருக்கிற இடத்த ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இருக்கிற இடத்த ஒரு 1-2, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 1-2 வச்சு விடுங்க, போதுமானது. எல்லாரும் 1-2 வச்சோம்னா எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க. அப்போ இது தன்னாலேயே இதோட இனம் அழியாமல் இருக்கும். நன்றி, வணக்கங்க.